ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சோசி சேனல். இன்னைக்கு உள்ள எபிசோட் 7 பார்க்கலாம். இந்த எபிசோடில் எடுத்தோன்னே அதான் காட்டுறாங்க. மிங் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. லேண்ட் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பான், ஸ்டோன் வந்து உன்னோட எல்லா மெமரியும் எரேஸ் பண்ணிட்டானே, அப்போ எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதையும் வந்து யோசிப்பாக்கா. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கேட்டிருப்பா, நானும் சிவபாயும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னோட செல்ஃபிஸ்காண்டி எங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டேன். அது வந்து உண்மையாக போயான்னு கேட்கும்போது அவன் வந்து உண்மைன்னு சொல்லியிருப்பான். எதுக்காண்டி பிரிச்ச 2 பேரையும் பிரிச்சதுக்கு வந்து வேல்யூபிளான ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜின் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். நைட்டில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எலி காட்டுறாங்க. அந்த எலி அங்கே இருக்க பொருள்கிட்ட வந்து பார்க்க அப்போ வந்து ஒரு பேரியர் வந்து தடுக்குது. அதனால ஜின்னோட ஃப்ரெண்டான லைவ் வந்து பார்க்க வந்திருக்கான். ஜின் வீட்டில் வேலை பார்க்குற வந்து இந்த மாதிரி ஜின்னோட ஃப்ரெண்ட் லைட்டை வந்து சொல்கிறான், நீங்களும் ஜின்னும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்க, இல்லைன்னா எங்கள் மாஸ்டர் ஜின்னை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆயிருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. உனக்கு ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு வந்து வேலை பார்க்குறவனே சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் நல்லா படிச்சவங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் நீங்களும் வந்து பழமையான பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த உலகத்தில் எது வந்து மோஸ்ட் வேல்யூபிளான ட்ரெஸ்ஸர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து வேலை பார்க்குறவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அது எல்லாமே ஆன்டிக்ஸ் தான், உன் மாஸ்டர் ஜின்னோட கலெக்ஷன் எல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வேலை பார்க்குறவன் சொல்கிறான், நீங்கள் வந்து பேசுகிறது எல்லாமே தாத்தா மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின் வாரான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து இப்போ நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன், நீ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து அங்கே வேலை பார்க்குறவன்ட்டு இந்த மாதிரி டீ வந்து எங்களுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃப்ரெண்டை பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங்கில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்ததுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது, நீங்கள் வந்து சீல் வந்து நீ கண்டுபிடிச்சு சொன்னீங்க, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் வந்து நான் வந்து ஒரு க்ளூ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நல்ல மனுஷங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னால் வந்து என்னை அவசியம் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் என்னையும் இவ்வளோ தான் நினச்சி என்னால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின்னும் கண்டிப்பாக. அப்போ 2 பேர் வந்து 2 பாக்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. ஜின்னோட ஃப்ரெண்டு கேட்குறான் வேலையாளை பற்றி, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலையாள் சொல்கிறான், இது வந்து ஹொங்கு சினிமாவிலேருந்து வந்திருக்க மூவி பிளேயர். ஃப்ரெண்டு, இது மூவி பிளேயரா சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனோட ஆர்வத்தை பார்த்த ஜின் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னா மூவி பார்க்கலாமா இன்னைக்குன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை இன்னைக்கு வந்து முடியாது, நான் வந்து ரொம்ப நாள் ஷெங்காயில் வந்து இருப்பேன், இன்றைக்கி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து மூவி பார்க்கலாம் அப்படி சொல்கிறான். அவன் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஒரு கடைக்கு போய்ட்டு நியூஸ் பேப்பர் தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ பின்னாடி வந்து ஒரு டீமன் வந்து அவனை பார்த்துட்ருக்கு. அவனும் அதை நோட் பண்ணிட்டு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த டீமன் வந்து டக்குன்னு மறைஞ்சிடுது. அவன் அந்த கொடை மட்டும் கையில் இருக்கு, அந்த கொடையை அவன் பார்த்துட்ருக்கான். இந்த ஜின் என்ன பண்ணுறான்னா, அந்த மூவி பிளேயரை வச்சு மிங்குக்கு வந்து மூவி வந்து போட்டு காட்டிகிட்ருக்கான். மிங்கிட்ட சொல்கிறான், இதுதான் வந்து மூவி பிளேயர், இது வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. மிங் வந்து எந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்காத பார்த்துட்டு இந்த மாதிரி ஜின் சொல்கிறான், நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உன்னை வெளியே கூப்பிட்டு போவேன். அதுக்கு மிங், எனக்கு வந்து தெரியும், இப்போ வந்து அது நேரம் கிடையாது அப்படி தானே, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்த்துட்டேன், அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்கூட் வந்து சாப்பிட்டேன், எனக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜின் வந்து கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மிங் சொல்கிறா, எனக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், எதுக்காண்டினா நீ அல்லது நான் வந்து சீக்கிரமாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறா. இங்கே வந்து சின்ன அவன் தங்கச்சி நானாவும் வந்து ஜின்னை வந்து பார்க்க வந்திருக்காங்க. கொஷின், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நானும் சொல்கிறா, உங்களை பார்த்தா கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் உடம்பு எதுவும் சரியில்லையா, இந்தாங்க நான் வந்து உங்களுக்காக அமெரிக்காவில் டென்ஷன்னு சொல்லிட்டு ஒரு டீ மாதிரி ஏதோ தூள் நினைக்கிறேன், அது வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஜின் வந்து நானா பற்றி கேட்குறா, இப்போ நீ சரியாயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படியே அமைதியாக இருக்கா. நான் அமைதியாக இருக்கா. உடனே அவங்க அண்ணன், இல்லை அவள் சரியாயிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து சின்ன பற்றி கேட்குறான், இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் வச்சு கொடுத்தனே, அது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சரியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஜின்னும் ஆமாம் கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறா.
கிட்ட இருக்க நானா வந்து அப்படியா, நான் வந்து அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன், அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும் எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஃபிட் ஆச்சு அப்படின்ட்டுனே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நானா நேரடியாகவே கேட்டுருவேன், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கணுன்ட்டு. அதை கேட்டதும் ஜின்னு, இந்த மாதிரி எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் எப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சுன் வந்து எந்திரிச்சு வந்து மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு வந்து ஃபீலிங்ஸ் அவளுக்கு என்னன்னு தெரியாது, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி டீ சாப்பிட வந்து இன்னொரு நாள் வாரேன்னு சொல்லிட்டு போகிறான். வெளியே போய்ட்டு நானாக வந்து வேலைக்காரன்ட்டு வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீ ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கேன் கேட்கும்போது, இல்லை நான் யாரையும் இந்த மாதிரி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நானா, இந்த மாதிரி வந்து ஜின்னை யாராச்சும் பார்க்க வந்து அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க ஜின்னை பார்க்க வரவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து இனாய் வந்து ஓ இவன் நம்மளை தான் சொல்கிறா போல நினச்சிட்டு சந்தோஷப்படுறா. அப்போ வந்து அவள் யோசிச்சுட்டு இருக்கா, அப்போ ஜின்னுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கணும், அப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரினாய் நினைக்கிறா. அதுக்கு அவங்க அண்ணன், இந்த மாதிரி திருப்பி வந்து ஜின்னுக்கு ஒரு பிரச்சனை பண்ணனா நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன். இங்கே வந்து இந்த கிரீன் கலர் டீமனையும் டீமன் கேச்சரான லேனையும் காட்டுறாங்க. கிரீன் கலர் டீமன் சொல்லுது, இந்த மாதிரி வந்து உட்காருன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறான். அந்த கிரீன் கலர் டீமனையும் வந்து உன் மனசை என்ன நினச்சிட்டு இருக்க, இது வந்து சின்ன வீடு தான், நான் ரெண்ட் தான் எடுத்திருக்கேன், ஆனால் உன்னைய காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீ நான் சொல்கிறத கூட கேட்க மாட்டேக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த டீமன் கேச்சர் லேண்ட் சொல்கிறான், நீ வந்து எப்படி இருந்தாலுமே என் கூட க்ளோஸ் ஆக முடியாது, ஏன்னா வந்து நீ வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னோட பருப்பு இங்கே வேகாது, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு வந்து அந்த கிரீன் கலர் டீமன், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி கேலரிக்கு போகிறேன், அங்கே போய்ட்டு ஒரு ஓல்டான டீமன் இருக்குது, அந்த டீமன் வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஓல்டான டீமன்னா அந்த மிங்கை தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த கிரீன் கலர் டீமன், இந்த மாதிரி திருப்பி நீ அங்கே போகிறியா, அப்படி டீமன் வந்து உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் சொல்கிறான், டீமன்னாலே வந்து ஒரு சாபம் தான். அந்த கிரீன் கலர் டீமன், இந்த மாதிரி நீ திருப்பி அங்கே போனால் திருப்பி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிடுவ, நான் வந்து நீ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், நீ வந்து திருப்பி அங்கே போகக்கூடாது. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், நான் வந்து உன்னை காப்பாற்ற சொல்லலை, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். கிரீன் கலர் டீமன் சொல்கிறா, இந்த மாதிரி நீ போனேன்னா நான் அந்த டோர்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ வர வரைக்கும், நீ இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து வெயிட் பண்ணுவேன் உனக்காண்டி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லேனு, உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு எப்போ முதல்ல என்கிட்ட ஓட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லேன் வந்து ஏறி குதிச்சு போகிறான் கேலரிக்குள்ளே. அங்கே தான் வந்து ஜின் வந்து நின்றுட்டுருக்கான். சின்ன பத்து லேனு, உனக்கு வந்து அறிவே இல்லையா, அவளுக்கு வந்து இன்னும் சிவபாயோட ஞாபகம்லாம் இருக்குது, நீ அவளோட மெமரிஸ் வந்து அழிச்சியா இல்லையா, அதுக்கு அவன் நீ எது சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன், நானும் அவளை ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் அவளுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நீ புரிஞ்சுக்கோ, அவள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், கண்டி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, ஆனால் இப்போ பாரு எப்போ பார்த்தாலும் ஷிவ்பாய் ஷிவ்பாய்னே சொல்கிறா, அது மூலம் இப்போ வந்து அவள் நம்புகிறான் உன்னால தான் வந்து ஷிவ்பாவையும் அவளும் பிரிஞ்சிங்கன்ட்டு, அவள் உன்னே தான் தப்பாக நினைக்கிறா, இப்போ மட்டும் ஷிவ்பாய் வெளியே வந்தோம்னா உன்னால் கூட அவனை காப்பாற்ற முடியாது, வந்து எல்லா மக்களையுமே பணைய வைக்கிற, பழசெல்லாம் உனக்கு திருப்பி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்கிறா. உடனே ஜின் சொல்கிறான், நீ வந்து கொஞ்சம் அமைதியாக இரு, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. லேண்ட் வந்து அதுக்கு, நான் வந்து இனிமேல் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நல்லா கேட்டுக்கோ, நான் வந்து லீமிங்கை வந்து இன்றைக்கே கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஜின் வந்து போயிட்டு தடுக்கிறான். இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் ஃபைட் வரணும்னு நீ நினைக்கிறியா. லேனு, ஆமாம் அதனால் ஒன்றால் வந்து தோக்கடிக்கவே முடியாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. கிரீன் கலர் டீமன் வந்து எட்டி பார்க்குறான். அதை வந்து ஜின் நோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்பு, பொண்ணுங்களை வந்து எப்போதுமே கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு சொல்கிறான். லேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுதான். என்னோட ஃப்ரெண்டு லையை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்து முன்னாடி பார்த்த பொண்ணு வந்து ஒரு கேண்டிலில் வந்து எட்டு வரா. காலைல எழுந்துச்சி பார்க்கும்போது அந்த கேண்டிலோட மெழுகெல்லாம் உருகி இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் வந்து வேலையில் கூப்பிட்டு நீ அதை ஏற்றி வைக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட லைட் இருக்கும்போது நான் அது கேண்டில் ஏற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவனும், ஆமாம் அதுவும் சரிதான், இந்த மாதிரி நீங்கள் ஜாங் வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொன்னீங்களே பெயிண்டிங் பார்க்குறதுக்கு, கார் ரெடியாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஓகே நீ இப்போ கிளம்புன்னு சொல்கிறான். கிரீன் கலர் டீமனை காட்டுறாங்க. அவள் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வெளியே வரா. அப்போ வந்து லேண்ட் வந்து அப்போ மெடிடேட் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே அவன்கிட்ட ஓடி போயிட்டு, இந்த மாதிரி டீமன் ஹண்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் வந்து தூங்குவாங்களா சிட்டிங் பொசிஷனில்
நேற்று வந்து உன்னைய ஜின் வந்து ஹங் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு, நீ என்கிட்ட போய் சொல்கிறாத, நான் வந்து வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. க்ரீன் கலர் டீமன் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், ஒரு பொண்ணுனால அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து க்ரீன் கலர் டீமன் ஒரு பொண்ணாலையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், இல்லை அதுவும் ஒரு டீமன் தான், நான் வந்து இந்த டீமனை கொல்லணும்னு பார்க்குறேன், ஆனால் வந்து ஜின் வந்து கொல்ல விட மாட்டேக்கான் அப்படின்னு சொல்கிறான். அது க்ரீன் கலர் டீமனு. ஷியாவும் அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டரும் ரொம்ப பெஸ்ட் கப்பல், அவங்கள வந்து பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறா. ஷியானா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மெர்மைட் இருந்துச்சுல, அது பேர் தான் ஷியா. யங் மாஸ்டர்னா ஃபஸ்ட்டு சீனில் காட்டினாங்க எபிசோட் 1ல், அவன் தான். ஷியாவோட எசன்ஸ் வந்து மிங்கிட்டு இருக்கிறனால தான் மிங்கியும் டீமன் சொல்கிறாங்க போல். நைட்டு ஒரு கேண்டில் வந்து ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போயிருப்பா, அதை நினச்சி பேயின்னு நினச்சிக்கிறான் இவன். அதனால நைட் வந்து ஒரு கேண்டிலை வந்து அவனே ஏற்றி வச்சுட்டு கையில் வந்து ஒரு கேமரா வச்சுட்டு அந்த பொண்ணு வந்தானா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து தூங்கமாக நடிக்கா. அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வாரா, வந்து சார் சார்னு கூப்பிடுறா. கையில் வச்சுருக்க கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சிருந்தா. உடனே அவன் லைட்டு போட்டு பார்க்கலாம் அந்த பொண்ணு எங்கே போனான்ட்டு. மார்னிங் வந்து இந்த கேமரா இருக்க ஃபோட்டோவை வந்து அவன் வேலை பார்க்குறவன்ட்ட கொடுத்து, இந்த மாதிரி டெவலப் பண்ணு ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்றான். பார்த்தா கீழே வந்து எம்ப்ராய்டிங் போட்ட ஒரு கர்ச்சீஃப் மட்டும் இருக்கும், அதை வந்து அவன் அப்படியே வச்சுக்கிடுறான். அவனே யோசிக்கிறான், இப்போ அந்த பொண்ணு பேயிலாட்டினா கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து டீமன் தான், ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போ என்னை ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கல, அப்போ அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காட்டினா அவனை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். தூங்காமல் அந்த பொண்ணுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக அவன் காஃபி குடிக்கும்போது அந்த பொண்ணு வந்து டக்குனு வந்து நிற்கும். அவன் பயந்து காஃபியை துப்பிடுதான். இந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்கு வந்து இங்கே வர்றதுக்காண்டி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னோடய நேம் வந்து பாயு, என்னோடய ஃப்ரெண்ட் லை வந்து சரி இவங்க கேன் கர்ச்சீஃப்காண்டி வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக புது கேன் கர்ச்சீஃப் வந்து எடுத்து கொடுக்கான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு, இல்லை நான் இதுக்காண்டி வரல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அவனை வந்து காணும். அவன் எனக்கு தெரியும் உங்களோட ஐடென்டிட்டி என்னன்ட்டு, வந்ததுக்கு காரணம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து தெரிஞ்ச அந்த டீமன் வந்து ஜின் வெயிட்டில் ஒரு வெள்ளை கலரில் எலி பார்த்துருப்போமே, அந்த டீமன் தான் நினைக்கிறேன். அதான் அவன் போய் சாப்பாடு எடுத்து வந்திருக்கான். இங்கே வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்காண்டி இந்த பேட்டிஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். அங்கே வந்து சீஸ் இருக்குது, அந்த சீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்றா. தெரிஞ்ச அந்த டீமன் வந்து ஜின் வெயிட்டில் ஒரு வெள்ளை கலரில் எலி பார்த்துருப்போமே, அந்த டீமன் தான் நினைக்கிறேன். அதனால் மார்னிங் வந்து ஜின்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அவள் இருக்கா. அவள் வந்து சொல்கிறா, நீங்கள் வந்து அன்றைக்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்நாக்ஸ்க்காண்டி இப்போ நான் டெய்லியும் வர ஆரம்பிச்சிட்டேன், அது இல்லாமல் நான் வர இப்போ வெயிட் வேறு போட்டுருவோம் போல் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போட்டாலும் நீங்கள் வந்து பார்க்க க்யூட்டாக தான் இருப்பீங்க, சரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டீமன் சொல்கிறா. இந்த டீமன் பொண்ணும் ஜின்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ கேம் விளாடுறாங்க. அந்த கேம் எப்படின்னா, அவங்க வந்து டைஸ் வந்து உருட்டி வைப்பாங்க. அந்த டைஸ் வந்து எல்லா நம்பரும் பிக்காக வந்துச்சுன்னா யார் பிக் சொன்னாங்களோ அவங்க வந்து வின்னர், ஸ்மால் வந்துருந்துச்சுன்னா வந்து அவங்க அவுட்டு, அந்த மாதிரி கேம். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போதே நானும் எங்கள் அப்பா விளாடுவோம், ஆனால் எப்போதுமே நான் தான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கேம் வந்து என் கூட விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும், அது எனக்காண்டி நீ பண்ணணும், அது என்னென்னா நீ டெய்லி வந்து இங்கே சாப்பிடணும், நீ சாப்பிடும்போது ரவுண்டான ஃபேஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு வந்து நான் உண்மையாகவே ஒரு ஃப்ளேவர் கேட்டு தான் இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வந்து அவன் விளாடுற எல்லா கேமுமே ஜின்னோட ஃப்ரெண்டு தோத்துட்டே இருக்கா. அவன் தோக்க வந்து ஒரு பேப்பரில் கம்மு முக்கி அவள் ஃபேஸில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கா அந்த பொண்ணு. இந்த கேமில் வின் பண்ணுறவங்க என்ன ஹெல்ப்னாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு ஜெயிச்சனால அவன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு கேட்கும்போது பொண்ணு வந்து என்ன கேட்டிருப்பானா, இந்த மாதிரி ஜின்னோட கேலரியில் இருக்க ஒரு பொருளை வந்து கேட்டிருப்பா. அதுக்கு வந்து ஜின்னோட ஃப்ரெண்டு ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அடுத்த நாள் இந்த பைபிள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு ஜின்னோட கேலரிக்கு போய்ட்டு, இந்த மாதிரி ஜின் வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கு அவன் வேலை பார்க்குறவன், சரி ஓகே நான் போய் வந்து ஜின்ன மாஸ்டர் வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் இங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து போனோடனே அங்கேருந்து ஒரு மேஜிக் பேப்பர் வந்து ஒரு இதில் ஒட்டி இருக்குது, அதுக்குள்ளே தான் கீ இருக்குது, ஆனால் அதை பார்க்காம
அந்த மேஜிக் பேப்பரை மட்டும் எடுத்து அவன் வச்சுக்கிடுறான். ஒரு நேரம் கழிச்சு வந்து ஜின்னும் வந்துடுதான். ஜின்னும் அவனும் காஃபி குடிக்கிறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. இப்போ காஃபி குடிக்கும்போது அவனுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடுது என்ன நடந்துச்சுன்ட்டு. உடனே அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை பற்றி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் ஆஃப் மைனா தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஃபியூஸிங்கிற ஒரு எம்பையர் காலத்தில் வந்து பண்ண ஒர்க்கு அப்படியே சுற்றி வளைச்சி பேசி வந்து கரெக்டாக வந்து ஜின் கேட்டுருதான். இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் லவ்வில் விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே நான் மறுபடியும் அவளை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து நிறைய ட்ரெஷர்ஸ் வந்துலாம் இருக்குது. ஆனால் இப்போலாம் எனக்கு எது மேலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஆன்டிக்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறா, இப்போ வந்து அவள் வேற வந்து யாரையோ லவ் பண்ணா ஒரு நாள் வந்து உன்னைய வந்து விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் அவன் மேலே லவ்வும் ஃபீலிங்ஸும் நிறையவே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணோம்னா அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த பொண்ணு நினைக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்காட்டினா நம்ம வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவன் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். இங்கே வந்து ஜின் இங்கே வந்து பார்க்க வரான். அப்போ ஜின் வந்து எதையோ யோசிச்சு பார்க்குறான். பாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மிங் சொல்லியிருப்பா, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் போல். மிங் சொல்கிறா, என்னை வந்து மன்னிச்சிரு. மிங் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி என்னை கொன்று, இப்படி என்னை கொல்லாட்டினா யூசோ பாய் வந்து இந்த உலகத்துலேயே அவன் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின், என்னால் முடியாது, நான் வந்து நீ சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சு, நான் வந்து நீ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுருக்க கேர்பின் எடுத்து அவனோட கையில் வந்து குத்திடுதான். அவன் கையிலேருந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி வருது. அந்த பவரை வச்சு அவன் வந்து அவளே அவள் சாகிற மாதிரி வச்சுக்கிட்றா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவளை பார்க்குறதுக்காண்டி அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட வீட்டில் அந்த பொண்ணு இருக்கா. இந்தமாதிரி அவன் வந்ததுமே அவனுக்கு காஃபிலாம் வந்து எடுத்து கொடுக்குறா. வந்து ரொம்ப சூடாக்கிறனால அந்த பொண்ணு வந்து வாங்கி வச்சுருதா. நான் வந்து எடுத்து வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வர மாட்டேன், எனக்கு வந்து நீ டெய்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு, டெய்லி பார்க்கணுமா, எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஓகே நான் டெய்லி வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நீ வந்து எனக்கு வந்து மேய்டு மாதிரி வேலை பார்க்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேடா அப்படின்னு கேட்குறா. அதுவும் மேய்டு மாதிரினா 30 வருஷத்துக்கு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, 30 வருஷத்துக்கா, அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அது வந்து அவன் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் நான் எத்தனை பேர் கூட பழகியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு, நான் வந்து ஒரு டீமன், எப்படி நீங்கள் என் கூட லைஃப் லாங்காக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க 2 பேரும் அவங்க லவ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜின் வந்து மிங்கை பார்க்க வரான். உடனே மிங் வந்து கேட்குறா, உனக்கு இங்கே எங்கே வேலை, நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டேன்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இப்போ தான் வந்தான், அவன் வந்து ஒரு விஷயம் சொன்னான், அவன் வந்து ஒரு டீமனை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஒயிட் மவுஸை வந்து அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொன்னான். மிங், இப்போன்னா அந்த வெள்ளை கலர் எலியும் வந்து பிடிச்சி லாக் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நீ எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது மிங் சொல்கிறா, எனக்கு வந்து இப்போ உன்கிட்ட பேசணும்னு வந்து தோணலை, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உண்மையாகவே ஜின் ரொம்ப பாவம் தான். அவளுக்காண்டி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியுமே அதை வந்து மிங் புரிஞ்சுக்கிடாமல் ஜின் கூட சண்டை தான் போடுறா. சண்டே மட்டும் வந்து என்னோட எபிசோட் வந்து போட முடியாது, மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு ஒரு எபிசோட் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கியூட்டீஸ்.